இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து அகிலத்தின் அரசர் என்கிற தியான கருத்தோடு இந்த விழாவை சிறப்பிக்க இருக்கிறோம். இன்றைய இறை வார்த்தைகள் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3, கொலோசியர் 1 12 முதல் 20, லூக்கா நற்செய்தி 23 35 முதல் 43 வரை உள்ள இறை வார்த்தைகள். இந்த ஞாயிறு திருச்சபை திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறு. இன்று நாம் இயேசு கிறிஸ்து அகிலத்தின் அரசராகிய அரசரின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த விழா உலக அரசுகளின் அதிகாரத்தையோ ஆடம்பரத்தையோ கொண்டாடுவது அல்ல, மாறாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சேவை, தியாகம் மற்றும் அன்பு ஆகியவற்றின் மூலம் தனது அதிகாரத்தை எவ்வாறு நிலைநாட்டினார் என்பதை பற்றி பறைசாற்றுகிறது. இன்றைய 3 இறைவார்த்தைகளும் அரசரின் 3 பரிணாமங்களை படிப்படியாக வளர்ச்சி நிலையில் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. முதல் வாசகம் 2 சாமுவேல் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ராயல் மக்களின் மெய்ப்பராகிய மண்ணுலக அரசர். 2ஆம் வாசகம் கொலோசியர் படைப்பு அனைத்திற்கும் தலைவரும் பாதுகாப்பவருமான விண்ணக அரசர். லூக்கா நற்செய்தியில சிலுவையின் துன்பத்தின் வழியாக ஆட்சி செய்யும் தியாக அரசர். இந்த 3 அரசாட்சிகளை மண்ணுலக அரசர், விண்ணுலக அரசர், தியாக அரசர் என்கிற 3 வார்த்தைகளையும் நாம் ஆழமாக தியானிக்க அழைக்கப்படுகிறோம். முதல் நிலை மேய்க்கும் அரசர் என்று நாம் தியானிக்க முடியும். தாவீதின் முன் வடிவமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கப்படுகிறார். அன்பானவர்களே, கடவுளின் அரசதிகாரம் ஒருபோதும் அதிகார திமிருடன் தொடங்கவில்லை. அது சேவையுடனும் இணைவுடனும் ஆரம்பமானது என்பதை தாவீதின் முடிசூட்டு விழா நமக்கு உணர்த்துகிறது. சவுல் அரசரின் மறைவுக்கு பிறகு இஸ்ராயலின் அனைத்து குலத்தினரும் எப்ரோனின் தாவீதை சந்திக்க வருகிறார்கள். அவர்கள் தாவீதிடம் 3 முக்கியமான காரியங்களை கூறினார்கள். இந்த 3 காரணங்களும் கிறிஸ்து என்னும் புதிய அரசின் அடையாளமாக அமைந்தன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உமது எலும்பும் சதையுமாக இருக்கிறோம். தாவீது அவர்களுக்கு அந்நியர் அல்ல. அவர் ஒரு சாதாரண இஸ்ரவேலராக அவர்கள் ஒருவராக இருந்தார். இதுதான் நமக்கான நற்செய்தி. கிறிஸ்துவும் அவ்வாறே அவர் தமது கடவுள் தன்மையில் உன்னத அரசராக இருந்த போதிலும் நம்மை போலவே மனித உருவெடுத்து இன்கார்னேஷனாக வந்தார். அவர் நம்முடைய எலும்பும் சதையுமாக இருந்தார். அதனால் அவர் எமது பலவீனங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு அரசராக இருக்கிறார். சவுலின் காலத்தில் இவர்களை மேய்த்தவர் நீரே என்று வார்த்தை கூறுவதை பார்க்கிறோம். தாவீது போரில் வெற்றி கண்ட ஒரு போர் வீரர் மட்டுமல்ல, அவர் ஏற்கனவே தலைவராக ஒரு மேய்ப்பராக இருந்தது. மக்களை வழிநடத்தி பாதுகாத்தவர். கிறிஸ்து நம்மை ஆள்வதற்கு முன் நம்மை மேய்த்தார். அவர் நல்ல சமாரியனாக நம் காயங்களை கட்டினார். சிலுவையில் நம் பாவங்களை கழுவினார். அவர் அதிகார திமிரோடு அரியணையில் அமராமல் மேய்ப்பனின் பணியை செய்த பின்னரே அரசராக ஏற்கப்பட்டார். அடுத்ததாக, இஸ்ராயலை மேய்த்து அதற்கு தலைவராவீர். இறுதியில் மக்கள் தங்களை தாவீதின் கைகளில் ஒப்படைத்தனர். தாவீது அரியணை ஏறினார். அன்புக்குரியவர்கள், இறுதியாக தாவீதின் அரசதிகாரம் மக்கள் மீது அதிகாரம் செலுத்துவதாக இல்லாமல் மக்களை பராமரித்து வழிநடத்தும் ஒரு பணி என்பதாக வரையறுக்கப்படுவதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த மேய்ப்பு பணி சிலுவையில் தம் உயிரையே பலியாக்கிய கிறிஸ்து என்னும் மேய்ப்பரால் முழுமையடைகிறது. 2வது நிலையை பார்க்கிற போது 2ஆம் வாசகத்திலே அகில உலக அரசர், கிறிஸ்துவின் உன்னதர். தாவீதின் அரசதிகாரம் யூதாவின் எல்லைக்குள் அடங்கியது. ஆனால் நாம் 2வது வாசகத்தில் கிறிஸ்துவின் அதிகாரம் விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்து படைப்புகளையும் உள்ளடக்கியது என்று புகழடிகளார் பிரகடனம் செய்வதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதி கிறிஸ்துவ இறையியலில் மிக உயர்ந்த சிகரங்களில் ஒன்றாகும். பவுல் கிறிஸ்துவுக்கு 2 வகையான தலைமைத்துவத்தை வழங்குகிறார். ஒன்று, படைப்பின் அரசர், அதாவது காஸ்மிக் கிங். கிறிஸ்துவோடு படைக்கப்பட்ட உலகத்தின் அரசராக அவர் இருக்கிறார். காணக்கூடாத கடவுளுடைய உருவம். நாம் கடவுளை காண முடியாது, ஆனால் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் காணக்கூடிய உருவமாக இயேசு இருக்கிறார். இயேசுதான் பார்க்கக்கூடிய கடவுளின் உருவம். கிறிஸ்துவை அறிவது கடவுள் தந்தை அறிவதாகும். எனவே அவர் அரச குடும்பத்தின் வாரிசு மட்டுமல்ல, அரசரே, இந்த இமேஜ் ஆஃப் காட் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
படைப்பு அனைத்துக்கும் தலைப்பேராக இயேசு இருக்கிறார். இதன் பொருள் என்ன? இயேசு வெறும் முதலாவது படைப்பு அல்ல, மாறாக எல்லா படைப்புகளுக்கு முன்பே இருந்தவர் மற்றும் எல்லாவற்றையும் உருவாக்கியவர் என்பதே இதன் பொருள். வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் கண்ணுக்கு தெரிவைகளும் தெரியாதவைகளுமாக இருக்கிற அரியணைகள், மேலாண்மைகள், ஆட்சியுரிமைகள், அதிகாரங்கள் என சகலமும் அவராகவே படைக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இந்த உலக அகிலத்தின் மைய புள்ளி, தி சென்டர் பாயிண்ட் என்று சொல்லலாம். அதை இந்த வார்த்தைகள் நிரூபிக்கிறது. அவருடைய அரசதிகாரம் நம் வாழும் பூமியின் ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு விண்மீனிலும் நிலை பெற்றிருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மீட்பின் அரசராக இரண்டாவதாக கிறிஸ்து திருவையின் தலைவராக இருக்கிறார். அவருடைய அரசதிகாரம் படைக்கப்பட்டதை மீட்பில் வெளிப்படுத்துகிறது. திருச்சபையின் தலைவராக அவர் இருக்கிறார். கிறிஸ்து உடலாகிய திருச்சபையின் தலைவர். திருச்சபையாகிய நம் ஆண்டவருடைய உடலில் உள்ள அம்சங்கள் தலையே உடலை வழிநடத்தி உயிர் கொடுக்கிறது. அவர் சாராம்சத்திற்கான மையம், சென்டர் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். மிக முக்கியமாக பவுல் கூறுகிறார், அவர் தம் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் அமைதி நிலைநாட்டி அவர் வழியாக விண்ணுளைவையும் மண்ணுள்ளவற்றையும் தம்மோடு ஒப்புரவாக்க கடவுள் திருவுளம் கொண்டார். அவர் வெறுமனே ஆள்வதற்கு வரவில்லை, பிரிந்து போனவற்றையும் உடைந்த உறவுகளையும் பாவத்தால் சிதைந்த படைப்பையும் சமரசம் ரெக்கன்சைல் செய்ய வந்தார். அவரது அரசு அதிகாரத்தின் நோக்கமே சமாதானத்தை நிறுவுவதே, அமைதி நிறுவுவதே. ஆகவே கொலேசியர் அதிகாரத்தில் கூறுவது போல கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் வல்லமையுள்ள அமைதி நிலைநாட்டும் அகிலத்தின் அரசராக இருக்கிறார். ஆனால் அவர் எவ்வாறு சமத்துவத்தை நிலைநாட்டினார்? அதுவே நம்முடைய உச்ச நிலையான செய்தியாக இருக்கிறது. மூன்றாவது நிலையிலே சிலுவையினுடைய அரசராக அவர் தியாக அரியணை செய்கிறார். அன்பானவர்களே, கடவுளின் அரசதிகாரம் உலகத்தின் அதிகாரத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது என்பதை லூக்கா தெளிவுபடுத்துகிறார். இங்கு கிறிஸ்து அரியணையில் இல்லை, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். கொலேசியர் கூறும் அனைத்து வல்லமைகளுக்கும் உரிய அரசர் இப்போது உலகின் முன் மிக இழிந்தவராக இருக்கிறார். அவரை பார்த்து 3 குழுக்கள் பரிகாரம் செய்வதை பார்க்கிறோம், பரிகாசம் செய்வதை, ஏளனம் செய்வதை பார்க்கிறோம். அதாவது ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள், பிறரை காப்பாற்றினான், இவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிறிஸ்து என்றால் தன்னையே காப்பாற்றிக் கொள்ளட்டும். வசனம் 35 படிக்கிறோம். படைவீரர்கள் சொல்கிறார்கள், நீ யூதனின் அரசன் என்றால் உன்னை காப்பாற்றிக்கொள். வசனம் 37 பார்க்கிறோம். குற்றவாளி ஒருவன், நீ கிறிஸ்து அல்லவா, உன்னையும் எங்களையும் காப்பாற்று. 39 நாம் பார்க்கிறோம். அவர்கள் அனைவரும் உலக பார்வையில் அரசரை தேடினார்கள். அவர்கள் உலக பார்வையில் அரசரை தேடினார்கள். அவர்கள் அரசருக்கு பலமும் வல்லமையும் அற்புதம் வேண்டும். ஆனால் இயேசுவின் அதிகாரமும் முற்றிலும் வேறுபட்டது. அவருக்கு சிலுவையே அரியணை. இயேசுவின் அரச கிரீடம் முட்களால் ஆனது. அவருடைய செங்கோல் சித்திரவதை செய்யப்பட்ட கரங்களால் ஏற்பட்டுள்ளது. அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு தமது அரசு பணியை செய்கிறார். பாவிகளை மீட்பதே அவருடைய பணி. நல்ல திருடனின் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த கூட்டத்தில் ஒரே ஒருவர் மட்டுமே இயேசுவின் கண்களில் இருந்த அன்பையும் துயரத்திலும் இருந்த அமைதியையும் கண்கிறார். அவன்தான் நல்ல திருடன். பெயர் தீஸ்மாஸ் என்று சொல்லப்படுகிறது. அவன் முழங்கால் படியிடவில்லை, ஆனால் மனதால் முழங்கால் படியிட்டான். நாம் முழங்கால் படுகிறோம் உடலால், ஆனால் மனதால் முழங்கால் படுகிறோமா? ஆனால் அவரைப் போல நாம் குற்றத்தை ஒப்புக்கொள்வோமா? மன்னிப்பு கேட்டாரே, அதுபோல் நாமும் மன்னிப்பை பெறுவோம். அவர் இயேசுவின் அதிகாரத்தை அடையாளம் கண்டார். இயேசுவே, நீர் அரியணை ஏறி வரும்போது என் நினைப்பீராக. மரணத்தின் வாயிலில் இருந்த அரசர் மீது எதிர்கால நம்பிக்கை வைத்தார். இதுவே உண்மையான விசுவாசம். அரசன் இறுதி ஆணை, இந்த உலகில் எந்த அரசாலும் ஒரு பாவத்தை மன்னிக்கவோ அல்லது மனிதனுக்கு விண்ணக வாழ்வு கொடுக்கவோ முடியாது. ஆனால் சிலுவையின் அரியணையில் அமர்ந்திருக்கும் இந்த அரசர் தமது இறுதி அரியணை பிறப்பிக்கிறார். என்ன சொல்கிறார்? இன்றே நீ என்னோடு பேரன்பை விட்டு இருப்பாய் என்கிறார். அவரின் அரசதிகாரம் தீர்ப்பளிப்பது அல்ல, மனம் வருந்தி வரும் பாவியை காப்பாற்றுவதில் நிலைத்திருக்கிறது. இதுவே கிறிஸ்துவின் அதிகாரம். இறுதியாக எமது வாழ்வின் அரசர், அன்பான அரசர் கிறிஸ்து அரசர் என்றால் அவர் நம் வாழ்வில் எல்லா பகுதிகளுக்கும் அரசர். இந்த அரச பெருவிழாவில் நாம் 3 தீர்மானங்களை எடுப்போம். அவரை மேய்ப்பராக ஏற்போம். தாவீதை போல நாம் நம்மையே கிறிஸ்துவிடம் ஒப்படைப்போம். நம்மை மேய்க்க வழிநடத்த காக்க அவருக்கு முழு சுதந்திரம் அளிப்போம். 2வது, அவரை அகிலத்தின் தலைவராக வைப்போம். கொலோசியரை போல நம்முடைய வேலை, குடும்ப ஓய்வு, லட்சியங்கள் அனைத்திலும் அவரே சுப்ரமசி,
முதலிடம் பெறட்டும். அமைதி நிலைநாட்டும் அவரது பணியில் நாமும் இணைந்து உடன் உழைப்பாளராக மாறுவோம். இப்படி அவருடைய வாழ்க்கையிலே அவரை சிலுவையில் அரசராக பின்பற்றுவோம். லூக்காவைப் போல உலகின் துன்பங்களும் சோதனைகளும் வரும்போது நாம் உலக அரசரைப் போல என்னை காப்பாற்று என்று அதிகாரத்தை கேட்காமல் தியாகத்தின் மூலமும் மன்னிப்பின் மூலமும் ஆட்சி செய்யும் இந்த சிலுவையின் அரசரை பின்பற்றுவோம். நாம் சிலுவையில் அருகினில் உள்ள அரசரை நிமிர்ந்து பார்க்கும்போது அவர் என்றும் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, இன்றே நீ என்னோடு பேரன்பை விட்டு இருப்பீர் என்று சொல்வதற்கு தயாராக இருக்கிறார். அதற்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை. நல்ல திருடரை போல மனம் வருந்தி அவரை விசுவாசத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் நம் வாழ்வை, நம் குடும்பத்தை, நம் திருச்சபையை நம் அகிலத்தின் அரசராக இயேசுவின் கைகளில் ஒப்படைப்போம். அரசராக இயேசுவே வாரும், உமது அரசு வருக என்று நாம் தியானிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த தியான கருத்தோடு இந்த பெருவிழாவின் தனித்தன்மையை நாம் சற்று தியானித்து பார்ப்போமா? நாம் கொண்டாடும் கிறிஸ்து அரசர் பெருவிழா சாலமன் ஆஃப் த கிங் கத்தோலிக்க திருச்சபை வழிபாட்டின் ஆண்டின் மிக முக்கியமான நிறைவு செய்யும் ஒரு விழா. இந்த விழா வெறும் அரியணை அலங்காரத்தை கொண்டாடுவதல்ல, கிறிஸ்துவின் தனித்துவமான அதிகாரத்தின் 3 ஆழமான பரிணாமங்களை நாம் இங்கு சிந்திப்போமா? அதாவது அரசரின் முழக்கம். அதற்கு பதிலளிக்கும் விதமாக திருத்தந்தை இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட வாழ்வுக்கு மட்டுமல்ல, பொது வாழ்வுக்கும் அரசுகளுக்கும் சமுதாயத்திற்கும் அரசு என்று முழக்கமிட்டதை பார்க்கிறோம். கிறிஸ்துவே மையம் என்பதை நாம் உணர்கின்றோமா? இரண்டாவது, கத்தோலிக்க கடமை. இதன் தனித்தன்மை என்னவென்றால், ஒரு கத்தோலிக்க விசுவாசிய நாம் நம்முடைய குடும்ப வாழ்விலும் சமூகத்திலும் அரசியலிலும் பங்களிப்பிலும் கிறிஸ்துவின் கோட்பாடுகளுக்கு முதலிடம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சட்டம் மட்டுமே உலக அமைதிக்கு நிரந்தரமான ஒரே அடித்தளம். மூன்றாவதாக அதிகாரத்தின் அரசு அதிகாரத்தின் வடிவம், அதாவது மீட்கும் ஆட்சி, அதாவது சாக்ரடல் கிங்ஷிப் என்கிறதை நாம் உணர்ந்து கொள்வோம். நான்காவதாக சிலுவைதான் அரியணை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அதாவது நல்ல மேய்ப்பனாக இருக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். 2 சாமுவேல் வாசகத்தில் தாவீதை மேய்க்க அழைக்கப்பட்டதை போல நாம் ஒவ்வொருவரும் அப்படி அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்வோம். இந்த கத்தோலிக்க திருச்சபையின் தனித்தன்மை என்ன? கிறிஸ்துவின் அரசு என்பது அருட்சாதனங்கள், சாக்ரமெண்ட்ஸ் மூலமாக, நற்கருணை பலியின் மூலமாகவும் இன்று தொடர்கிறது என்பதை, நற்கருணை பலியும் இந்த சாக்ரமெண்ட்ஸ் அருட்சாதனங்களும் இன்று எப்படி கொண்டாடப்படுகிறது இல்லது திண்டாடப்படுகிறதா என்பதை நாம் சற்று பரிசோதித்து பார்ப்போம். அரசாங்கத்தின் நோக்கம் என்ன? உலக நீதி மற்றும் அகிலத்தை மீட்பது என்பதை உணர்வோம். அதாவது காஸ்மிக் ரிடம்ஷன் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு, குலேசியர் வாகத்தில் பவுல் கூறுவது போல படைப்பனைத்திலும் தலைப்பேறு, தி ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் ஆல் கிரியேஷன் என்று கிறிஸ்துவை புகழ்கிறார். அவருடைய அரசதிகாரம் வானத்தில் உள்ளவற்றையும் மண்ணில் உள்ளவற்றையும் உள்ளடக்கியது. இதன் பொருள் என்னவென்றால், படைப்பின் எந்த ஒரு பகுதியும் கடவுளின் அரசு அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டதல்ல. அறிவியல், கலை, பொருளாதாரம், சட்டம் இவை அனைத்தும் கிறிஸ்துவுக்குள்ளேயே தங்கள் முழுமையும் உண்மையும் பெறுகின்றன. மதசார்பற்ற கருத்துக்கள் சமூகத்தின் ஒரு பகுதியை கிறிஸ்துவுக்கு வெளியே வைக்க முயல்கின்ற போது கத்தோலிக்க திருவை என்ன சொல்கிறது? அகிலம் கிறிஸ்துவுக்கே உரியது என்று பிரகடனம் செய்கிறது. இறுதி நீதிபதி அவர்தான். கிறிஸ்துவின் அரசு அதிகாரம் காலத்தின் முடிவில் முழுவடையும். மலாக்கிறைவாக்க கூறிய நீதி என்னும் கதிரவன் அவரே. அந்த அரசர் தான் உலகின் இறுதி நீதிபதியாக வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவர் அன்பு பணிக்காக அல்லது தன்னல பணிக்கோ தக்க கூலிதளிக்கிறார். இந்த அரசு அதிகாரமே உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்டோர் மற்றும் புறக்கணிக்கப்பட்டோருக்கான நீதியை முழுமையாக நிலைநாட்டுகிறது. இறுதியாக இந்த பெருவிழாவிலே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து அரசர் பெருவிழா விசுவாச வாழ்வில் நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான உறுதியான நிலைப்பாட்டை உணர்த்துகிறது. பொது வாழ்வின் பிரகடனத்தை கொடுக்கிறது. அச்சமின்றி நம்முடைய விசுவாசத்தின் கோட்பாடுகளை சமுதாயத்தில் எடுத்துரைப்போம். சேவையில் நிலைத்தன்மை கொடுப்போம். நாம் ஆளப்படுவதற்கல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவின் அரசரை போல, சிலுவையின் அரசரை போல மற்றவர்களுக்காக தாழ்வுடன் சேவை செய்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்வோம். நற்கருணை சந்திப்பு செய்வோம். அரசராக இயேசு நற்கருணை வடிவில் நம்மிடம் வருவதை நாம் அரியணையில் அமர்ந்த அரசராக அல்ல, மாறாக தம் உயிரையே பலியிட்ட மேய்ப்பராக ஏற்று முழு விசுவாசத்தோடு அவரை ஆராதிப்போம். நாம் அனைவரும் இயேசுவே நீ ஆட்சியறிவு பெற்று வரும்போது நினைவு கொள்ளும் என்று நாம் மன்றாடுவோம். ஆமென்.